லக்ஷ்மி, வெற்றி, எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒண்ணும் ஆகல வெற்றி. என்னங்க வந்துட்டாங்களா? மாமா கிட்ட வசமா மாட்ட போறாங்க. மாமா செம்ம கோவமா இருக்காரு. நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. முதல்ல நான் தான் எடுத்து பேசினேன். அதுக்கப்புறம் தேன்மொழி வாங்கி பேசினா. அப்புறம் தான் அப்பாவுக்கு விஷயமே தெரிஞ்சது. இப்போ உங்களை கேட்டாங்களா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. போய் சொல்லிட்டு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்குது? தங்கவேலு, அவங்க 2 பேரும் எந்திரிக்க சொல்லு. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. சக்தி வேலையை எங்களால போன்ல பிடிக்க முடியல. அதனால தான் சென்னைக்கு போய் அவரை தேடி கூட்டிட்டு வரலான்னு. ஆமாப்பா. இதை என்கிட்ட முன்னாலேயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். இல்ல மாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு போய் சக்தி வேலை கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சுன்னா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு இவர்தான் மாமா சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னாரு. அதானே பார்த்தேன். நீ பொய் சொல்ல மாட்ட, எனக்கு தெரியுமா. இனிமே யார் பொய் சொன்னாலும் அதை ஆதரிக்க கூடாது. ஏன்னா பொய்க்கு ஆயுசு ரொம்ப குறைவு. உண்மைதான் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். சத்தியமேவே ஜெயதன்னு சும்மாவை சொல்லி வச்சாங்க. இதுவே தங்க உசுரோட இருந்திருந்தா பெரம்புல எத்தனை அடி பிணியிருப்பா தெரியுமா? சரி சரி, அப்பதான் உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டார்ல. போய் 2 பேரும் குளிச்சுடுவாங்க. போங்க. நான் எடுத்துக்கிறேன் மாமா. இல்லம்மா, நானே எடுத்துட்டு வரேன். கதிரு, வாடா. இந்த மாமனார் சரவடி மாதிரி வெடிப்பாருன்னு பார்த்தா இப்படி ஊசி பட்டாசு மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாரே.
பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் உங்க தம்பி சக்திவேலை பார்க்க சென்னைக்கு போன மாதிரி தெரியலையே. சக்திவேர் பேரை சொல்லிட்டு நல்லா ஊரை சுத்திட்டு வந்திருக்காங்க. பாருங்க உங்க தம்பி தம் பொண்டாட்டியை எப்படி எல்லாம் பாத்துக்கிறாருன்னு. தேனு ஒண்ணு செய்யலாமா? நீ கவலைப்படாத, நாமளும் சென்னைக்கு போய் இந்த மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு வரலாம். என்ன? இப்போதைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். முதல்ல சாவி கொத்து, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். லக்ஷ்மியை பாத்தீங்களா? இங்க குடும்ப குத்து விளக்கு மாதிரி புடவைய கட்டிட்டு இருந்தா, சென்னைக்கு போன உடனே அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ காலேஜ் படிக்கிறவ மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல நிக்கிறா. ச்சே, எனக்கும் ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வெளியில போகணும்னு ஆசை. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஏன் தேனு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? தேனு, எனக்கும் உன்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் கிட்ட வந்ததா நீ விலகி விலகி போயிட்டு இருக்கியே. இதெல்லாம் மட்டும் நல்ல வக்கனையா பேச தெரியுதுல்ல? ஏன் விலகுற? இல்ல ஏன் விலகுறேன்னு கேக்குறேன். நான் என்ன உங்ககிட்ட சொத்தைய என் பேருக்கு எழுதி கேட்டேன்? ஒரு சின்ன சாவி கொத்த தானே கேட்டேன். அத கூட வாங்கி தர முடியல. அத கூட நான் உன்ன லக்ஷ்மி மாதிரி இடுப்புல வச்சுக்கிட்டு மினுக்கிறதுக்காக கேக்கல. நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் என்னோட உரிமையை கேக்குறேன். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. எல்லாம் என் தலை எழுத்து. ஆஹா, வேதாளம் முருங்க மரம் ஏறுது. இதுக்கு மேல இங்க இருந்தோம் நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இங்க இருந்து போயாகணும். லக்ஷ்மி எதை செஞ்சாலும் ஒரு பிளானோட தான் செய்யறா. அது இந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குதே. நாட்டமையா, லட்சுமி அம்மாவும் வெற்றி ஐயாவும் சொன்ன மாதிரியே கோயில் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆமா பூசாரி, லட்சுமி ஆரம்பிச்சு வச்ச திருவிழா அல்லது? அடுத்த பூஜையை பத்தி அவளுக்கு அக்கறை இல்லாம இருக்குமா என்ன? ஆமாப்பா, சென்னைக்கு வந்து கூட நம்ம வீடு கோயில் பத்தியே பேசிட்டு இருந்தா லக்ஷ்மி. ஆமா, 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவுல ஒரு போட்டோ கூட கோவில் எடுத்துக்கல. பார்க்கு பீச்னு ஊரை சுத்திட்டு லக்ஷ்மி எந்த நேரத்திலயும் கோயில் நினைப்பிலேயே இருந்தாலாமா. என்னமா போய் சொல்றான்? நாட்டமையா, நாளைக்கு மறுநாள் கோயில் சப்பரம் இருக்கு. அதுக்கு அம்மனோட கிரீடத்தையும் ஒட்டியானத்தையும் பே கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே அம்மனுக்கு சாத்திடுவோம். என்ன பூசாரி, போன தடவை மாதிரி இந்த தடவை அம்மன் நகையை ஒளிச்சு வச்சு விளையாடுவோம்னு தான் ஒரு நாள் முன்னாடியே வாங்க வந்திருக்கீங்களா? ஐயா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க அந்த எண்ணத்தோட வரலையா. ஒரு நாள் முன்னாடியே சாமியை ரெடி பண்ணிட்டோம்னா மத்த வேலையெல்லாம் செய்ய வசதியா இருக்கும்னு தான். அப்படியே பூசாரி, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சொன்னேன். லட்சுமி மாமா, பூசாரிக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுமா. சரிங்க மாமா, ஒரு நிமிஷம். மாமா, அன்னைக்குதான் இவங்க எதுவுமே சாப்பிடாம போயிட்டாங்க. இன்னைக்காவது ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்க மாமா. என்ன பூசாரி, தேன்மொழி இவ்வளவு ஆசையா கேக்குறா, ஏதாவது காஃபி டீன்னு சாப்பிட்டு போங்களேன். என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, டீயா காஃபியா? டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லையா? அப்ப மோர் கொண்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. பூசாரி, எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, நான் படிக்கிறேன். அதெல்லாம் எதுக்குமா, எல்லாம் சரியா தான் இருக்கும். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாட்டாமையா, இந்த தடவை உங்க 2 மருமகளுங்களோட கோயிலுக்கு வந்து திருவிழாவை சிறப்பா நடத்தி வைக்கணும். அப்படியே ஆகட்டும். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயா. ஐயா, சக்தி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டு இருக்கேன்.
நானும் உங்க கூட ஊருக்கு வரவா? நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போகிறேன். என்னையும் அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியல. லக்ஷ்மி அண்ணி இருக்காங்கங்கிற தைரியத்தில் தான். அதுவும் இல்லாமல் நான் போனால் தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதுனால தான் நான் கிளம்புறேன். எப்போ திரும்ப வருவீங்க? தெரியல. சக்தி, உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நானும் வரேனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அனுஷ்கா, சொன்னா கேளு. ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். போகும்போது தடங்கல் பண்ணாத. சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா அங்க போயிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? ஹலோ சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுறேன் சார். வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன் சார். நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன். டாக்ஸி வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார், நான் போயிட்டு வரேன் சார். என்ன சக்தி திடீர்னு? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். சக்தி, ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறீங்க. அங்க போன உடனே எங்களை மறந்துடாதீங்க. அது எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? இல்ல, உங்க வீட்டுக்கு போன உடனே உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்க அம்மா குணமாயி உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட போறாங்க. அப்புறம் நான் சொன்னதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க சார். எங்க அம்மா குணமாயி என்னை வீட்டுல சேர்த்துக்கிட்டா அந்த சந்தோஷத்தை முதல்ல உங்ககிட்ட தான் சார் ஷேர் பண்ணிப்பேன். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. போயிட்டு வாங்க. அனுஷ்கா, வரேன். சக்தி, பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணா, வண்டி எடுங்க. சரிங்க. வாங்க சண்முகம், வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாள் ஆச்சு? அன்னைக்கு வந்துட்டு போனீங்க, இன்னைக்கு தான் வர்றீங்க. ஆமா, அன்னைக்கு மாடியில செல்போன் டவர் வைக்கணும்னு சொல்லி ஆள் அழைச்சிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் எந்த பதிலுமே சொல்லலையே. அந்த கம்பெனிக்காரங்க எப்போ வர்றாங்களா? இல்லை சார், அந்த கம்பெனிக்காரங்களுக்கு இதை விட ஹைட்டாக பில்டிங் வேணுமா, அப்போ தான் அவங்களுக்கு செலவு கம்மியாகும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அதை வச்சா உங்களுக்கு மாதம் ஏதாவது பணம் கொடுக்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல சார், இந்த கம்பெனி இல்லைன்னா நான் வேற ஏதாவது கம்பெனி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. சரி சரி, இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல சார். சார், அப்புறம் நம்ம வீட்டில் சக்தின்னு ஒரு தம்பி இருந்தாப்லே இருக்காரா? இப்போ தான் அந்த தம்பி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஊருக்கு போறாரா? எந்த ஊருக்கு சார்? அவங்க ஊருக்கு. அவங்க ஊருன்னா பொள்ளாச்சிக்கா? எப்போ வருவார்? தெரியலையே. ஏன், என்ன விஷயம்? இவர்கிட்ட உண்மையை சொன்னால் தேவையில்லாமல் கேள்வி கேட்பாரு. எதுக்கு வழக்கம் போல பொய்யே சொல்லிடுவோம். சண்முகம். சார், என்ன விஷயம்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நமக்கு தெரிஞ்ச பையனுக்கு தம்பி வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது விஷயமா கேட்கலான்னு தான் வந்தேன். இப்போ அவர்கிட்ட இதை பற்றி பேசணுமே. சார், அவருடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? தரேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். 93 80 545 666. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, வரேன் சார். வாங்க வாங்க.
கதிர், டாக்டர் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? மாமாவும் சக்தி வேலை வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டாரு. அனுஷ்காக்கு ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்ல. இன்னைக்காவது பண்ணு. சக்திவேலோட நம்பரை எப்படியாவது வாங்கிடு. நாளைக்கு வர திருவிழா. சக்திவேல் வந்தா நல்லா இருக்கும். பண்ணு. கதிர், சொல்லுங்க கதிர். அன்னைக்கு சக்திவேல் அண்ணா நம்பர் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் மறந்துட்டீங்களா? சாரி கதிர், ஆஃபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டேன். நானும் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் கால் பண்ணல. இப்போவாது அண்ணன் நம்பர் சொல்றீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அவர்கிட்ட. உங்க அண்ணன் உங்க ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அண்ணன் ஊருக்கு வந்துட்டு இருக்காரா? எப்போ கிளம்பினாரு? ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பிருப்பாரு. நாளை காலையில உங்க வீட்ல இருப்பாரு. அதான் அவரே நேர்ல வராரே. நேர்ல பேசிக்கோங்க. ஐயோ, நாங்க பழைய வீட்ல இல்லைங்க, இப்ப தோட்டத்து வீட்ல இருக்கோம். அதனால நம்பர் கொடுங்களேன். ப்ளீஸ் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. சரி ஓகே, நான் அவர் நம்பரை எஸ்எம்எஸ் பண்றேன். அப்படிங்களா? சரி ஓகேங்க. என்னடா நம்பர் இப்ப எஸ்எம்எஸ் பண்றாங்களா? நீ ஓ சரி, வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். கடவுளே, 12 வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்கு போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். சாமியார் வேற எங்க அம்மாவை பார்க்கும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாம நீ தான் பார்த்துக்கணும். லக்ஷ்மி அண்ணி என்கிட்ட நல்லா பேசணும். அவங்க எப்படியும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நம்புறேன். நான் வீட்டுக்கு போகும்போது முதல்ல அவங்கள பார்த்து பேசிட்டு தான் அம்மாவை பார்க்கணும். லக்ஷ்மி அண்ணி வீட்டில் இருக்க நீ தான் அருள் புரியணும். வண்டி எடுத்து வந்துருச்சு.